Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்லர் போகாமலே ட்ரையா இருக்கிற உங்க தலைமுடியை வீட்லயே ஸ்மூத்னிங் பண்ணலாம். எப்படி தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஹேர் ஸ்மூத்னிங் கிரீம் வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்றது? இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமுடி ரொம்ப ட்ரையா இருக்கும், ஒவ்வொரு முடியும் உடஞ்சு இருக்கும். இதனால முடி கொட்டுற பிரச்சனை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால இதை தடுக்கிறதுக்காக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பார்லருக்கு போய் முடிய ஸ்மூத்னிங் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால நம்ம முடி ரொம்ப சாஃப்ட் ஆகும். இருந்தாலும் இதை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முடிக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய இது இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து கெமிக்கல்ஸ்னால தானே வந்து இது பண்றாங்க இல்லையா? அதனால அதெல்லாம் வேணாம். நம்ம முடிக்கு எந்தவித பாதிப்புமே இல்லாம நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து சாஃப்ட் பண்ணலாம், ஸ்மூத்னிங் பண்ணலாம், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? முடியை ரொம்ப சாஃப்டாக்க தேவையான பொருள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒன்று போதும், இல்லைன்னா உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். அடுத்ததாக வாழைப்பழம். இது பச்சை வாழைப்பழம், பச்சை கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த வாழைப்பழத்தை தவிர வேற என்ன வாழைப்பழம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ வாழைப்பழம் 2 எடுத்துக்கோங்க. இந்த 3 விஷயம் வேணும். அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டெப் 1 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கோட தோலை நல்லா சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டெப் 2ல இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஒரு காட்டன் துணியில போட்டு அதோட சாரை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸ்டெப் 3ல வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு சாறு இருக்கு இல்லையா, இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை அடுப்புல வச்சு கிரீம் பதத்துக்கு வர்ற வரைக்கும் கலந்து எடுத்துக்கணும். அப்புறம் இதை 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஆற விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஸ்டெப் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழைப்பழத்தோட தோல் இருக்குல்ல அதை நீக்கிட்டு சின்ன ஸ்லைசஸா துண்டுகளா வந்து நறுக்கி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தயார் பண்ணி வச்சிருக்கிற நம்ம கிரீம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க, ஸ்மூத்னிங் ஹேர் கிரீம் தயாராயிடுச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல உங்க தலையில எண்ணெய் வச்சு நல்லா ஊற வச்சிடுங்க. ஓகேங்களா? எண்ணெய் ஆஸ் யூஷுவல் எப்போ வைப்பீங்கல்ல அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் இல்லை நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதை வந்து தடவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் மெயினான ஒரு விஷயம், உங்க முடிய சிக்கு இல்லாம நல்லா சீவிக்கோங்க. அடுத்து அப்படி கொஞ்சமா ஒவ்வொரு பார்ட்டா எடுத்து உங்க முடிய 2 பக்கமா பிரிச்சுக்கோங்க. இப்போ தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஹேர் ஸ்மூத்னிங் கிரீம், இதை ஒவ்வொரு பக்கமா அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு முதல்ல தண்ணீர்ல தலையை அலசிடணும். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா மைல்ட் ஷாம்பு ஒரு சிகக்கா, இது போட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டாம். இதை நீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணாலே 3 நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முடி சாஃப்டா இருக்கும். அதனால இதை நீங்க உங்க முடி எப்பெல்லாம் வறண்டு காணப்படுதோ ட்ரையா இருக்கும் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்மூத்னிங் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்க பார்லர்லாம் போய் செலவு பண்ண அவசியமே இல்லை இல்லையா? அதே மாதிரி வந்து செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கையா நம்மளோட முடியை நம்ம பாதுகாக்கிறோம். முடிக்குமே உயிர் இருக்குங்க. அது ஏன் நம்ம இப்ப கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு பாலாக்குவானே? ஸோ இயற்கையான அந்த பொருட்களை வச்சு ஸ்மூத்னிங் பண்ணி நம்மளோட முடிய ஆரோக்கியமா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்மூத்திங் பண்ற காசுலாம் நான் சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால அதுக்காகவே நீங்க லைக் ஷேர் பண்ணுவீங்க அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண முடியாது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் ஃபர்தரா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வேண்டியிருக்கும், நீங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், அகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். Until then, signing off. This is me Karthi from Karthi Tips. Thanks so much. Bye. Take care.